இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எவ்வாறு நடக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we walk by faith, not by sight. 2 Corinthians chapter 5 verse 7. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தரிசித்து, அதாவது கண்களால் காண்கிறதை நம்பி நாங்கள் நடக்கவில்லை, மாறாக விசுவாசத்தினாலே காணாதவைகளை நோக்கி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறு நடக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நாம தேவனை நோக்கி நடக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனால் எத்தனை பேர் விசுவாசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் சில சூப்பர் நேச்சுரல் திங் பிரதர், நம்மளால முடியாது, நம்மளும் மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் யூஜி முடிச்சுட்டு அவன் ஆண்டவரால உணர்த்தப்படுகிறான் ஊழியம் செய்யறதுக்கு. எங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு போன்னு ஆவியானவர் அவனை ஏவி இருக்கிறாரு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ராஜஸ்தான்ல யாருமே தெரியாது, அந்த லாங்குவேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் அவன் ரொம்ப பேக்ரவுண்ட், அதாவது பணபலம், ஊழியத்துல பேக்ரவுண்ட் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் கிளம்பி ராஜஸ்தானுக்கு போயிருக்கான். ராஜஸ்தான்ல அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நிக்கிறான். யாரையும் தெரியாது, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. அங்கிருந்து ஒரு பாஸ்டர் மூலமா தேவன் அவனை நடத்தி, அதாவது ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தினத எனக்கு சொன்னா. இந்த மாதிரியான ஒரு ஃபெய்த்ஃபுல் வாக் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு எழுதுகிறார். அவர் இங்க 2 காரியத்தை சொல்றார் நமக்கு. ஒன்னு இந்த பூமிக்குரிய கூடாரத்தையும், மற்றொன்று பரலோகத்தில் உள்ள நித்திய குடியிருப்பையும் குறித்து, நித்திய வாழ்வையும் குறித்து அவர் இந்த அதிகாரம் முழுவதிலும் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம இன்னைக்கு எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? கண்களால பார்க்கிறது, நாம் செய்கிற வேலை, இன்னும் வீடு, இந்த மாதிரியான காரியங்களுக்காக நம்ம பயங்கரமா கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இது ஒரு டெம்பரவரி தான். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? புரிஞ்சாலும் சரி, அதுக்காகத்தான் அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என கண்மானவர்களே, இந்த வசனத்தை நிறைய பேர் எதோட ரிலேட் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு. நான் போயிட்டு இருக்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எனக்காக ஒரு கோல் இருக்கிறது, எனக்கான ஆசீர்வாதம் காத்து இருக்கிறது. அதை நோக்கி நான் தரிசிக்காமலே, அது எனக்கு நிச்சயம் பாசிபிலிட்டிஸ் எதுவும் இல்லாமலே நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு வசனங்களை அதோட ரிலேட் பண்ணி பேசுறவங்க உண்டு. ஆனால் இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேசல. மாறாக இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு மேலோகத்தை, பரலோகத்தை, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வீட்டை நம்ம அடைகிறத குறித்து தான் பேசுகிறார். என கண்மானவர்களை, நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நித்திய வாழ்வை நோக்கி தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். இந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம், பிரதர், அப்படின்னா நம்ம ஒன்லி பரலோகத்தை அடையணும்னு சொல்லிதான் வாழணுமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிக்க கூடாதா? பூமியிலே கொடுத்திருக்கிற செல்வங்களை, சொத்துக்களை நான் அனுபவிக்க கூடாதா? அதை சம்பாதிக்க கூடாதான்னு நினைக்கலாம். வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவை உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு. சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், முதலாவது என்னை நான் தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய கட்டளைகளில், தேவனுடைய கற்பனைகளில் நான் என்னை ஈடுபடுத்தி, என்னை தகுதியுள்ளவனாக என்னை மாற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க அதை நோக்கி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போது எனக்கான ஆசீர்வாதங்கள், தேவனால் பூமியிலே எனக்காக உருவாக்கப்பட்டவைகள் என்னிடத்துல ஆட்டோமேட்டிக்கா தேவன் கொண்டு வருவார்.
நாம் எப்போது தேவனுக்குரிய காரியங்களில் தேவனுக்கு பிரியமான வகையில் நடக்கிறோமோ அப்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரமாக தருவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த விசுவாசத்திற்காய் நன்றி தகப்பனே. வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர் தான் தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க. ஏதோ நாங்கள் தரிசித்து ஒவ்வொன்றையும் பார்த்து நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஆவியானவரே, நாங்கள் எதை தேவனிடத்திலிருந்து கேள்விப்பட்டோமோ, எதை வேதத்தில நாங்கள் வாசிக்கிறோமோ அதை நோக்கி எங்கள் வாழ்க்கை செல்ல ஆவியானவரே நீ துணை செய்ங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே உமது பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற ஆவியானவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் கால்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.